லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 4 ஜெர்சி மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 4 மாட்டுல ஒரு மாடு தலையீத்து மாடு, மீதி இருக்கக்கூடிய 3 மாடு வந்து பார்த்தோம்னா இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. வாங்க 4 மாட்டோட விற்பனை பதிவு பத்தியும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த மாட்டோட ஒவ்வொரு மாட்டோட டீடைல்ஸ் பத்தியும் பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு தலையீத்து மாடு, இன்னும் பல் போடாத மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 3 மாடுமே கடைப்பல் முளைப்பு இரண்டாம் ஈத்து அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 4 மாடுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்துல முத்தம்பட்டி என்கிற இடத்துல இருந்து சின்ன தம்பி என்பவர்கிட்ட இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. 4 ஜெர்சி மாடுகளுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளா தான் விற்பனைக்கு வந்திருக்கு. பொதுவா ஜெர்சி மாடு எடுக்கிறதுல வந்து என்ன பிளஸ்னா, இப்ப இருக்கக்கூடிய மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா ஜெர்சி மாடுகள் ஈஸியா வந்து அடாப்ட் ஆயிக்கும். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா பல் போடாத தலையீத்து கிடாரி அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடு. இந்த மாடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலையும் ரொம்ப கம்மி, வெறும் 57,000 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரிக்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்கும். இந்த மாடு பிடிச்சிருக்கவங்க உடனே கால் பண்ணி பேசிக்கோங்க. வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு பல் போடாத தலையீத்து கிடாரி, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்திலேயே நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு. தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா இந்த மாட்டுக்கிட்ட இருந்து ஒரு நல்ல கறவை திறனே வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சூப்பர் கலர்ல நல்ல குவாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடா தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. முன்மடி பின்மடியில மடி எடுத்திருக்கு. காம்பு கேப்பும் நல்லா தூரமா இருக்கு. இந்த மாடும் ஒரு ஜெர்சி மாடா இருக்கிறதுனால பால்ல ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். பல் போடாத கிடாரின்றதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டை நம்மளால வச்சு பயன்படுத்திக்க முடியும். இந்த கண்ணுக்கு வாங்கிட்டு அடுத்த கண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா கூட வாங்குற விலையில இருந்து ₹1 கூட குறைச்சு விற்க தேவையில்ல. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்துல டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு வாங்கிக்கோங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா ₹57,000 பிக்சர் ரேட்டு கிடையாது, அனுசரிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு இருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்துல முத்தம்பட்டி என்கிற இடத்துல இருந்து சின்ன தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க. வாங்க இரண்டாவது மாட்டோட விற்பனை பதிவு பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து ஜெர்சி மாடு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு, கடைப்பல் முளைப்பு இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 17 to 19 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹைட் வெயிட்ல நல்ல வாட்டர் சட்டமா நீட்டு போக்கா இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடு தாங்க. நல்ல முகலட்சணமா இருக்கக்கூடிய மாடு. பொதுவா சொல்றது வந்து என்னன்னா, ஜெர்சி மாடுனாவே கிளைமேட் அடாப்ஷனுக்கு, பால்ல வந்து ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா HF கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு வாங்கிக்கோங்க. 17 to 19 லிட்டர் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடும் அந்த அளவுக்கு கறவை திறன் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல பெரிய சைஸ் மாடா தான் இருக்கு. மடி வளத்திலேயோ காம்பு வளத்திலேயோ குறை சொல்ல முடியாது. 4 மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான். மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுகள் தான். கிளைமேட் கண்டிஷனுக்கு அடாப்ஷனும் இருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா ₹73,000 சொல்றாங்க. பிக்சர் ரேட்டு கிடையாது, அனுசரிச்சு கொடுத்துடலாம், டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. வாங்க மூன்றாவது மாட்டோட விற்பனை பதிவை பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது மாட்டை பத்தி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாடு, நல்ல கலர் பேட்ச்ல இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவா இந்த கலருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். மாடும் நல்ல முகலட்சணத்திலையும் நல்ல பெரிய சைஸ்லயும் இருக்கக்கூடிய மாடா தான் இருக்கு. மாடு வந்து 17 to 20 லிட்டர் கறவை திறன் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா சில மாடுகள் தொங்கு மடியா இருக்கும். அந்த மாதிரியான மாட்டை வாங்கினீங்கன்னா கறவையில வந்து ஏமாதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாடு முன்மடி பின்மடியில நல்ல அடைச்ச மடியா தான் எடுத்திருக்கு. இந்த மாடும் இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு வாங்கிக்கோங்க. இந்த மாடு விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் சொல்லி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்துல முத்தம்பட்டி என்கிற இடத்துல இருந்து சின்ன தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. பொதுவா எல்லா மாடுமே நல்ல கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளா தான் கொடுப்பாங்க. அப்படிதான் இந்த மாடும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்துல உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு வாங்கிக்கோங்க. வாங்க 4வது மாட்டோட விற்பனை பதிவை பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு 15 to 17 லிட்டர் கறவை திறன் வரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க.
இந்த மாடும் கடைப்பல் முளைப்பு 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு, நல்ல கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு தாங்க. ஜெர்சி மாட்டை கம்பேர் பண்ணும்போது ஜெர்சி கிராஸ் மாட்டுக்கிட்ட இன்னும் பால்ல ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் வந்து நிறையவே இருக்கும். இந்த மாடும் இந்த 2ஆம் ஈத்துக்கு 15 to 17 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்துருக்கக்கூடிய எல்லா மாட்டுக்குமே கறவை கேரண்டி வந்து பார்த்தோம்னா இருக்கு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. 4 மாடுகளும் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்காக ஒரே இடத்துல இருந்தாங்க வந்திருக்கு. ஒன்னா எடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் குறையும். இல்ல உங்களுக்கு இந்த மாடுகள்ல எதுவும் தேவைப்படலை, உங்க நண்பர்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளை போட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் போடுவோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.